இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. வணக்கம். வாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வேகமா பாத்திரலாம். பஜாஜ் ஃபைனான்ஸோட அசத்தலான லாபம், டாடா மோட்டார்ஸோட புது லிஸ்டிங், அப்புறம் மார்க்கெட்ல நடந்த பெரிய பெரிய டீல்ஸ்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்கு. வாங்க ஒவ்வொன்றா டீடைலா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அனாலிசிஸ்ல 3 பகுதிகள் இருக்கு. முதல்ல முக்கியமான கம்பெனிகளோட காலாண்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ரெண்டாவதா கார்ப்பரேட் உலகத்துல நடந்த முக்கியமான அறிவிப்புகள் என்னென்னு பார்ப்போம். கடைசியா மார்க்கெட்ல நடந்த பெரிய பண பரிவர்த்தனைகள், அதாவது பிக் டீல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். ஏர்னிங்ஸ் ஸ்கோர் கார்டு, அதாவது போன காலாண்டுல சில முக்கிய நிறுவனங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு அலசல். முதல்ல நாம பார்க்க போறது பஜாஜ் ஃபைனான்ஸ். அவங்க Q2 ப்ராஃபிட்ல போன வருஷத்தை விட இந்த வருஷம் 23% வளர்ச்சி காட்டியிருக்காங்க. உண்மையிலே ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு இது ஒரு ரொம்பவே வலுவான வளர்ச்சி. மத்த நம்பர்ஸையும் கொஞ்சம் பாத்திரலாம். அவங்களோட நிகர வட்டி வருமானம், அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 22% அதிகரிச்சிருக்கு. அவங்க நிர்வகிக்கிற சொத்து மதிப்பு, அதாவது அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் 24% உயர்ந்திருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும். அது என்னன்னா, அவங்களோட கிராஸ் NPA, அதாவது வாரா கடன் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, கொடுத்த கடன்கள்ல திரும்பி வராம போறதுக்கான வாய்ப்பு இருக்கிற கடன்களோட சதவீதம் தான் இந்த NPA. இது கொஞ்சம் ஏறி இருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ். அடுத்ததா வோடஃபோன் ஐடியா மற்றும் ஏத்தர் எனர்ஜி. 2 கம்பெனிக்குமே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்களோட நஷ்டம் குறைஞ்சிருக்கு. வோடஃபோன் ஐடியாவோட நஷ்டம் குறைஞ்சு வருமானம் கொஞ்சம் ஏறி இருக்கு. ஆனா ஏத்தர் எனர்ஜி சும்மா சொல்லக்கூடாது, வருமானத்துல 54% அப்படின்னு ஒரு பெரிய ஜம்ப் காட்டியிருக்காங்க. அவங்க நஷ்டத்தையும் நல்லாவே குறைச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான அறிகுறி. இன்னும் 2 கம்பெனி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பஜாஜ் கன்சூமர் கேர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33% லாப வளர்ச்சி. அதே மாதிரி ஜிண்டால் ஸ்டெயின்லெஸும் 32% வளர்ச்சி காட்டியிருக்காங்க. ரெண்டுமே டபுள் டிஜிட்ல நல்லா வளர்ந்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரி, ஏர்னிங்ஸ் பார்த்தாச்சு. இப்ப நம்மளோட அடுத்த செக்ஷன் கார்ப்பரேட் வாட்ச்க்கு போகலாம். இதுல கம்பெனிகளோட முக்கியமான அறிவிப்புகள், புது லிஸ்டிங், லீடர்ஷிப் மாற்றங்கள்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் இருக்கு. டாடா மோட்டார்ஸ் பத்தி தான். அவங்களோட ஒரு யூனிட் புதுசா நவம்பர் 12 BSE NSE ரெண்டுலயுமே லிஸ்ட் ஆக போகுது. மார்க்கெட்ல இதுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு பெரிய லீடர்ஷிப் சேஞ்ச் நடந்திருக்கு. MD அண்ட் COவா இருந்த வருண் பெர்ரி நவம்பர் 10 ரிசைன் பண்ணிக்காரு. இப்போதைக்கு CFO N வெங்கட்ராமன் அந்த பொறுப்பை பார்த்துக்க போறாரு. அப்புறம் டிசம்பர் 15 ரக்ஷித் ஹர்கவே புது MD அண்ட் COவா பொறுப்பேற்றுக்கிறாரு. ஃபார்மா செக்டார்ல இருந்து சில குவிக் அப்டேட்ஸ். கிளென்மார்க் ஃபார்மாவோட நேசல் ஸ்ப்ரேக்கு சைனால அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஆல்கெம் லேப்ஸோட பட்டி ஃபெசிலிட்டியில ஜெர்மன் அத்தாரிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க. எந்த பெரிய பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் ரெட்டிஸ் லேப்ஸ்ல இருந்து ஒரு முக்கியமான ராஜினாமா. ஜெயந்த் ஸ்ரீதர், அவர்தான் குளோபல் ஹெட் ஆஃப் பயோலாஜிக்ஸ், ரிசைன் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ நம்மளோட ஃபைனல் செக்ஷனுக்கு வந்தாச்சு. பிக் மணி மூவ்ஸ். மார்க்கெட்ல நடந்த பெரிய பெரிய டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் நியூஸ் ரிப்போர்ட் தான். எந்த விதமான ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. முதல்ல நம்ம பார்க்க போறது கெய்ன்ஸ் டெக்னாலஜி. இந்தியால நடந்த ஒரு பிளாக் டீல். கெய்ன்ஸ் டெக்னாலஜில ஒரு பெரிய பிளாக் டீல் நடந்திருக்கு. இதுல என்ன நடந்திருக்குன்னா, கோல்ட்மேன் சாக்ஸ் அவங்க கிட்ட இருந்த பங்குகளை கிட்டத்தட்ட 44 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. இந்த பங்குகளை யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா, ப்ளூபர்ல் மேப் அப்படிங்கிற நிறுவனம் கிட்டத்தட்ட 42.4 கோடி ரூபாய்க்கும், கண்டென்சா மாஸ்டர் ஃபண்ட் ஒரு 1.6 கோடி ரூபாய்க்கும் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா AAA டெக்னாலஜிஸ். இங்க ஒரு பல்க் டீல் நடந்திருக்கு. இந்த டீல்ல நாட்டிலஸ் பிரைவேட் கேபிட்டல்ங்கிற நிறுவனம் 2.88% ஸ்டேக்கா வாங்கியிருக்காங்க. இதோட மதிப்பு சுமார் 3.3 கோடி ரூபாய். யார் வித்தாங்கன்னு பார்த்தா, நிறுவனத்தோட ப்ரொமோட்டர் அஞ்சய் ரத்தன்லால் அகர்வால் தான் வித்திருக்காரு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அக்டோபர் மாசத்துல இருந்து ப்ரொமோட்டர்ஸ் தொடர்ந்து அவங்க ஸ்டேக்கை வித்துட்டு வர்றாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 19.92% ஸ்டேக்கை வித்திருக்காங்க. சரி, இன்னைக்கு நம்ம பார்த்ததோட முக்கியமான ஹைலைட்ஸ் என்னன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸோட சூப்பரான ரிசல்ட்ஸ், அடுத்து வரப்போற டாடா மோட்டார்ஸ் லிஸ்டிங், அப்புறம் பிரிட்டானியால நடந்த பெரிய லீடர்ஷிப் சேஞ்ச். இதெல்லாம் தான் என்னோட டாப் நியூஸ். இன்னைக்கு நம்ம பார்த்த நியூஸ்ல எந்த நியூஸை நீங்க ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றீங்க? மறக்காம உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மார்க்கெட் நியூஸ் மற்றும் எஜுகேஷனல் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுப்பு, இந்த உள்ளடக்கத்தில் உள்ள தகவல்கள் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செவியில் பதிவு பெற்ற ஆய்வாளரோ அல்லது முதலீட்டு ஆலோசகரோ அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த தகவல் தொகுப்பு தரகு நிறுவனங்கள் போன்ற 3ஆம் தரப்பு ஆதாரங்களில் இருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை பற்றி தெரிவிக்கலாம். ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.